லக்ஷ்மி ஸ்ரீ சேனலில் வரப்போகிற பொங்கலுக்கு கண்டிப்பாக நம்ம மொச்சக்காய் செய்வோங்க. அந்த மொச்சக்காய் வந்து டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாங்க. 10 மினிட்ஸில் நம்ம எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்ட்டு சொல்கிறேன் வாங்க. பாருங்கள், மொச்சக்காய் வந்து நல்லா முத்தின மொச்சக்காங்க. அதனால் நம்ம போட்டு ஒரு விசில் வச்சிடலாங்க. நல்லா அலசிட்டு போட்டுடலாங்க. இந்த மொச்சக்காய் வந்து நம்ம ஒரு விசில் வச்சுட்டா போதுங்க. ஏன்னா மொச்சக்காய் வந்து நல்லா முத்தலாக இருக்குதுங்க, அதனால் ஒரு விசில் வைக்கலாம். இப்போ வந்து இதுக்கு கூட வந்து என்னென்ன பொருள் போடலான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், மிளகாத்தூள் 3/4 ஸ்பூன் போட்டேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டுங்க. உப்பு வந்து 3/4 ஸ்பூன் போட்டுக்கிறோங்க. போட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு விசில் வச்சு எடுத்துன்னு வந்துடலாங்க. எடுத்துன்னு வந்துட்டு நம்ம பார்க்கலாங்க. பாருங்கள், மொச்சக்காய் வந்து ஒரு விசில் போட்டு எடுத்துன்னு வந்துட்டோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு அவரைக்காய் கொஞ்சோண்டு, ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், தக்காளிங்க. 10 நிமிஷம் செஞ்சிடலாங்க இந்த பொரியல். அவரைக்காய் மொச்சக்காய் பொரியல் டக்குன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். மொச்சக்காய் வந்து ஒரு விசில் போட்டு நம்ம எடுத்துன்னு வந்துட்டோம். பாருங்கள், நல்லா வெந்துட்டுக்குது. ஒரு விசில் போட்டு எடுத்துன்னு வந்துட்டோம். இது கூட என்ன பண்ணலாம், நம்ம அவரைக்காவும் போட்டு விசில் வர்றதுக்கு முன்னே ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம ஒரு விசில் போட தேவையில்ல, ஏன்னா அவரைக்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும். அதனால் வந்து ஒரு விசில் வர்றதுக்கு முன்னே நம்ம வந்து அவரைக்காய் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது போட்டு எடுத்துன்னு வந்துடலாங்க. போட்டு எடுத்துன்னு வந்துட்டு நம்ம எப்படி வந்து தாளிக்கிறது, என்னென்ன போடணும் தாளிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், அவரைக்காவும் போட்டு விசில் வர்றதுக்கு முன்னே நம்ம எடுத்துடணுங்க. அவரைக்காவும் வெந்துடுச்சுங்க. அவரைக்காவும் நல்லா வெந்துடுச்சு. நம்ம இப்போ வந்து எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன தேவை பொருள்ன்ட்டு நான் தாளிக்கும் போதே நான் சொல்கிறேங்க. பாருங்கள், கடாய் வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக வந்து நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. நம்ம ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறோம் பாருங்கள், அது போட்டுடலாம். பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ நம்ம ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அது போட்டுடலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. ஏன்னா இஞ்சி போடுவானா, ஒரு பூண்டு பேஸ்ட் ஒண்டி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. உங்கள்கிட்ட பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா ஒரு 4-5 பூண்டு உரிச்சிட்டு நல்லா நசுக்கிட்டு போட்டுருங்க. நல்லா இதிலே வதங்கட்டுங்க. பாருங்கள், நல்லா வதங்கிச்சு. பூண்டும் வந்து பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போ வந்து இந்த மொச்சக்காய் அவரைக்காய் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அது போட்டுடலாம். இப்போ வந்து காரம் உப்பு செக் பண்ணிக்கலாங்க. காரம் உப்பு வேணுன்னா இப்போ நம்ம போட்டுக்கலாம். கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு நம்ம தேவையான அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து போட்டுக்கலாம். இப்போ வந்து 10 மினிட்ஸில் செஞ்சிடலாங்க இந்த பொரியல். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நான் வந்து மொச்சக்காய் வந்து முத்தன மொச்சக்காய் இருக்கிறதுனால நான் ஒரு விசில் போட்டேங்க. எலசாக இருந்துச்சுன்னா நம்ம கடாயிலே நம்ம வதக்கிட்டோம்னா சூப்பராக டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. பாருங்கள், கொஞ்சமாக தண்ணிக்குது, அதை சுண்டிடுச்சுன்னா சரியாக போயிடுச்சுங்க. உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள்,
10 மினிட்ஸில் செஞ்சிடலாங்க. 10 நிமிஷத்தில் வந்து இந்த பொரியல் செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாம்பார், கீரை குழம்புக்கு அந்த மாதிரி சாம்பார்லாம் வச்சோம்னா இந்த பொரியல் செஞ்சோம்னா சூப்பராக இருக்குங்க. 10 நிமிஷத்தில் எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து பொரியல் செய்யலான்னு பார்த்தோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா தண்ணிலாம் சுண்டிடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த பொங்கலுக்கு இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.